நம்ம நார்மலாவே சின்ன பசங்க எப்படி இருப்பாங்க? எதையுமே குடுக்குறதுக்கு ரொம்ப யோசிப்போம்ல. நம்ம எல்லாம் செல்ஃபிஷ்ஷா தான் இருப்பாங்க சின்ன பிள்ளைங்க. அவங்களுடைய சாப்பாடா இருக்கட்டும், அவங்களுடைய விளையாட்டு ஜாமான் இருக்கட்டும், எதுவுமே குடுக்குறதுக்கு யோசிப்பாங்க. அப்போ வந்து இவங்க வந்து அந்த சீடனா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஒரு நேரம் தான் சாப்பாடாம். ஒரு சப்பாத்தி, கொஞ்சோண்டு வந்து ஒரு அதுக்கான சைட் டிஷ், 1 டம்ளர் பால். அதுதான் சாப்பாடே அவங்களுக்கு ஒரு நாள் சாப்பாடேயாம். அப்போ அந்தனே அந்த பையன் பாவம் அப்படி இது பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த மாரி மத்தியானம் சாப்பிட அந்த பையன் கை கால்லாம் கழுவிட்டு சாப்பிட உட்கார்றான். உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க குரு வர்றாரு வந்து, இந்த சாப்பாட வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு வயசானவர் வந்திருக்காரு. அவருக்கு இந்த சாப்பாட நீ குடுக்கணும் அப்படின்னு சொன்னோனே, "இல்ல நான் தரமாட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது" அப்படின்னு சொல்றான் அந்த பையன் வந்து. அவர் குரு சொல்றாங்க, "இல்ல நீ வந்து குடுத்தா உனக்கு ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும்னோனே, எனக்கு எந்த ஆசீர்வாதமும் வேண்டாம். எனக்கு சாப்பாடு தான் வேணும். எனக்கு ரொம்ப பசிக்குது" அப்படின்னு சொன்னோனே, "இது வந்து என்னோட ஆர்டர். நீ குடுத்தே ஆகணும்" அப்படின்னு சொல்லி, மனசு கட்டுப்பாடு இல்லாத இந்த சூழ்நிலையில, "நீ இந்த மாரி இத கத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால நீ குடுக்கணும்" அப்படின்னு சொல்றாரு.